இந்தாங்க இதுதான் சூட மீன். இந்த சூட மீனில் மாங்காய் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். ஓகே வாங்கோ அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு செய்கிறன்றதை காட்டுறேன். நீங்களும் செஞ்சு படிப்பாக சாப்பிடுங்க. சரிதானே? அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ரைட், இன்றைக்கு இந்த சூட மீன் குழம்பு செய்தது மண் சட்டியில் செஞ்சதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டேன். முதல் இந்த குழம்போட மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பாருங்க குழம்போட சாப்பிடும். குழம்பு எப்படி இருக்கு? வா, அது இந்த மாங்காய் போட்டு செஞ்சதும் இந்த மாங்காயில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. செய்து பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அருமை அருமை. மீனை சாப்பிடுவாங்க பாருங்கள். மீனை சூடா மீன் குழம்போட பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிருக்கு. சாப்பிடுவாமா? அந்த மாதிரி இருக்கும். சூட மீன் குழம்பு யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நல்ல நல்ல மாங்காய், நல்ல புளி, நல்ல தேங்காய் பால், சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். மறந்துடாங்க, இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் செய்கிற முறையெல்லாம் போட்டிருக்கேன். பார்த்து வடிவாக செஞ்சு சாப்பிடுங்க. நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற எல்லாருக்கும் சேவை பண்ணுங்க. சேவை பண்ணால் தான் தெரியாதாக்களும் செய்து சாப்பிடுவினும். ஈஸி ட்ரை பண்ணுங்கள். சூட மீன் குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் சூட மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இந்த இது தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி புளிஞ்செடுத்து தேங்காய் பால். இது புளிக்கரைசல். இங்கே தேவையானது ஒனியன், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், தக்காளி, ஒரு தக்காளி பழம் கணக்கில். அதோட மாங்காய் போட்ட சூட மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான சாமான் வந்து நான் மண் சட்டியில் மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு உள்ளி மாங்காய் சேர்த்து போட்டு இந்த தேங்காய் பால் இருக்குது, தேங்காய் பழம் கொடுங்க அவளுக்கு. அது சேர்த்து வெந்தயம் கொஞ்சம் கூட போடுங்க. பெருஞ்சீரகம், நச்சீரகம், தேவையான அளவு உப்பு, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறி பவுடர், ஜெஃப்னா கறி பவுடர். நான் ஒரு அதோடு சேர்த்து கரைச்சி வச்ச புளி கரைசல், இந்தளவு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்படியே அடுப்பை மூட்டுங்க. இப்படியே அடுப்பை மூட்டிட்டு என்ன செய்யுங்கன்னா இதை அப்படியே கொதிக்கிறதுக்கு அவிய விடுங்க. அவிஞ்ச அப்புறம் அடுத்த என்ன செய்யறன்றதை நான் காட்டுறேன். ஓகே, இப்படி மீன் குழம்பு இப்படி கொதிக்க வலிக்கிட்ட பிறகு இப்படி 2-3 கொதி இப்படி வரும். இப்படி கொதிக்க வலிக்கிட்ட பிறகு இனி மூடி அவியுங்க. சரிதானே? மூடி நல்லா குழம்பு கொதிக்க வைங்க. இப்போ பாருங்க, இது நல்லா மூடி ஒரு 15 நிமிஷம் அவிய விட்ட பிறகு இந்த பதத்துக்கு பாருங்க. இதில் பாருங்கள், இப்போ மாங்காயெல்லாம் அவிஞ்சிட்டு தான். ஓகே, இந்த பதத்தில் இருக்க தான் மீன் ஆட் பண்ணணும். நல்லா கொடுத்து நல்லா மீன் ஆட் பண்ணுங்க. சரிதானே? இந்த மீன் ஆட் பண்ணியாச்சு. இது மீன் ஆட் பண்ண பிறகு இனி அகப்பை போடக்கூடாது. நல்லா அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்க. நல்லா குறைச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி மூடி அவிய வச்சிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. ஒரு மூடி அவிய வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா. ஒரு 10 நிமிஷம் மூடி அவிய விட்ட பிறகு இப்போ பாருங்கள், இந்த கறியில் நல்ல நாங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆனால் எண்ணெய் பிறண்டு இருக்குது பாருங்கள். மீன் வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. நல்லா அகப்பையை போட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனீங்கன்னா மீன் உடைஞ்சிரும். ஸ்லோ ஃபயரில் விட்டிங்கன்னா இப்படி தான் மீன் குழம்பு எண்ணெய் பிறண்டு வரும். பாரு, நல்ல சூட மீன் குழம்பு. இந்த சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு.